அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளிமோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையலாம், எதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு வீக் வெள்ளிக்கிழமை அப்படி முடியும் போது நம்ம இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் ஓரளவுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக நம்ம கணிச்சிடலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வாரம் இது நடந்திருக்கு இல்லையா, இதோட ஹை எவ்வளோ? ஹை 801, லோ 330. ஸோ ஹை 801ல் ஒரு லைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம். சரியா? இதை போட்டுக்கோங்க, இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போய்ட்டு 21 801 அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அது நம்ம ஒரு முக்கியமான நம்பராக வச்சுக்கிறோம். திருப்பி லோ எவ்வளோ? இந்த கேண்டில் மேலே வச்சா மேலே தெரியுதில்ல உங்களுக்கு லோ, அந்த லோ மார்க் பண்ணிக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு போடுறேன், அப்ராக்சிமேட்டாக லோ. ஸோ இந்த கேண்டில் லோட பெருசாகிக்கோங்க. இதோட க்ளோஸ் இதுதானே க்ளோஸாக இருக்கும். ஓகே, க்ளோஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா க்ளோஸ் 731. ஓகே, ரைட். அடுத்தது இது ஓப்பன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக இந்த வாரத்து பிளாக் லைன், அதாவது லாஸ்ட் வீக் வச்சுட்டு, லாஸ்ட் வீக்கு இதை வச்சுட்டு இந்த முடிஞ்சதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது க்ளோஸு. இதுக்கு முன்னாடி வீக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட்டு அதோட ஹையையும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஹை இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது. ஸோ அடுத்த வாரம், போன வாரம் திங்கக்கிழமை நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ பார்க்கும்போது இந்த பாருங்கள், இதுக்கு முன்னாடி வாரம். ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட் இதை வச்சு நீங்கள் இப்போ கணிக்கலாம். எப்படிக்கு 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு வச்சுக்கிறோம். முடிஞ்சுதா? ½ அன் ஹவரில் வைக்கிறோம். 1ஆம் தேதி எங்கே இருக்குது மார்க்கெட் ஓப்பன்? ரைட். ஸோ இதுதான் சப்போர்ட்டு, இதுதான் ரெசிஸ்டன்ஸ். முடிஞ்சிச்சா? ரொம்ப போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இதுதான் ஃபஸ்ட் கேண்டில், ½ அன் ஹவர் கேண்டில். ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெரியும். இப்போ முக்கியமானது 1ஆம் தேதி நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல போய் சப்போர்ட்டு எடுத்திருக்காங்க. அப்போ இது என்னது? 731 போன வாரத்தோட ஹையாக இருக்கணும், இல்லை லோவாக இருக்கணும், க்ளோஸாக இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். ஆனால் மேலே தான் ஓப்பனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட க்ளோஸுக்கு ஆண்டதான் ஓப்பன், நெருக்கத்தில் ஓப்பன்னால் இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மேலே இருந்தால் ரெசிஸ்டன்ஸ், கீழே இருந்தால் சப்போர்ட்டாக. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல எப்போ சப்போர்ட் உங்களுக்கு எடுக்குதோ மார்க்கெட்டை, இந்த இடத்துல உங்களுக்கு எப்போ சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும்போது நம்மளுக்கு டார்கெட்டு இதுவாக இருக்கணும். இதை எப்போ பிரேக் பண்ணுதோ அங்கேருந்து பாருங்கள் ஃப்ரீயாக வரும் பாருங்கள். இங்கேருந்து பிரேக் பண்ணும்போது இப்போது இந்த இடத்துல பிரேக் ஆன மாதிரி தான் கணக்கு. ரெட் கேண்டில் ½ அன் ஹவரில். ஆனால் அடுத்த கேண்டில் க்ரீன், அதனால் பிரேக் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இதை பாருங்கள், இந்த இடத்துல சப்போஸ் பிரேக் ஆகும்போது அடுத்தது க்ரீன், அப்போ பிரேக் ஆகலை. இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் எப்படி ஆகிருக்கு? பாதியில் இருக்குது. இந்த மாதிரி பிரேக் ஆகணும், நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகணும். இது பாருங்கள், இது பிரேக் ஆகிடுச்சு, அடுத்தது மேலே க்ரீனாக மேலே போச்சு. ஆனால் இந்த கேண்டில் நல்லா பிரேக் ஆகிடுச்சு, நம்மளுக்கு கீழே வந்திருக்கு.
ஸோ டவுனில் வந்து டார்கெட்டு நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. சரியா? ஸோ இந்த இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுத்தால் நம்மளுக்கு மேலே இது வரைக்கும் டார்கெட்டாக இருக்கும். ஆனால் மார்க்கெட்டு இங்கே வரைக்கும் தான் போயிருக்கு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸு ஹை அதை பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு ½ அன் ஹவரில். ஸோ இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு டார்கெட் ஐட்டம், இங்கே ஒரு டார்கெட் ஐட்டம். ரைட். அடுத்தது இப்போ இதையும் இங்கேருந்து திருப்பி மேலே போகலைன்னா கீழே வருது. கீழே வந்தால் எது வரைக்கும் வரணும்? நம்மளுக்கு 21,493 வரைக்கும் வரணும். ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது? அன்றைக்கி 500 வரைக்கும் தான் வந்திருக்கு. 7 பாயிண்ட் வரல. ரைட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் போனால் நம்மளுக்கு டார்கெட் இது, இங்கேருந்து மேலே போனால் இது டார்கெட்டு. இதுக்கு மேலே போகலன்னா இது கீழே வரும். கீழே வந்தால் இந்த இடத்துல இது பாதி. சரியா? அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம ஈஸியாக வீக்லி வச்சு அழகாக அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது நாளைக்கு சிம்பிள். இப்போ இங்கே நிறுத்திருக்கான். இப்போ ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு என்னது? 730. இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன சொன்னேன்? 735க்கு மேலே போனால் நம்ம பைக் போகலான்னு சொன்னேன். அப்போது புரியுதா? 735க்கு மேலே போனால் 730 கீழே வந்தால் என்ன நடக்கும், 730க்கு மேலே போனால் என்ன நடக்கும்ன்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்போ 730க்கு மேலே போனால் நம்மளுக்கு 801. அப்போ 801க்கு மேலே போனால் எங்கே வரைக்கும் போகணும்? நம்ம ஃபெப்பை போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது ஆல் டைம் ஹை. அந்த இடத்துல நம்ம ஃபெப்பை போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து எப்படி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இது பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம தைரியமாக இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இதுதான் டார்கெட்னு நம்பினா தான் அடிக்கும், நம்மளன்னா அடிக்காது. இப்போ 493 உடைச்சா அப்போ எங்கே போவோம்? அடுத்தது இங்கே தான் போவோம் டார்கெட். புரியுதா? அந்த மாதிரி பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். அப்போ அடுத்தது இதுதான் லோ. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப முக்கியமாக இப்படி போட்டு இப்போ பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் ஈஸியாக மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏதோ ஒரு ரேட்டில் தப்பான என்ட்ரி எடுத்தாலும் அது எங்கே வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா உண்மையாலுமே இதில் சாதிக்கலாம். இப்போ இதுதான் கரெக்டாக, இதுதான் ஹை. இப்போ லாஸ்ட் ஹை என்ன? லாஸ்ட் வீக்கோட கேண்டலு ஹை 834. அப்போ 835 அப்படின்றான். 835 ஒரு கோடு போட்டுக்கணும். 21,835. ஸோ இதுதான் ஆல் டைம் ஹை லாஸ்ட் வீக். ரைட், போட்டாச்சு. இப்போ லோ போட்டுக்கணும். நல்லா பெருசாகிக்கோங்க, அப்புறம் ஈஸியாக. ஸோ லோ. ஸோ இது வந்து நம்ம லோவாக போட்டுக்கிறோம். புரிஞ்சிச்சா? 500 தானே வந்தது. ஸோ இது போய்ட்டு 21,500 அப்படின்னு போட்டுக்கிறோம். ரைட். ஸோ இதுதான் பேஸு. இது டாப்பு, இது பேஸ். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் பண்ண போகிறான் அப்படின்றத பார்த்துக்கோம். இப்போ இது என்னது? இந்த இடத்துல 2 வாட்டி போன வாரமும் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இந்த வாரமும் இந்த இடத்துல வந்திருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான இடம். 735 அப்படின்றது, 730ன்றது ரொம்ப முக்கியமானதாகும். இப்போ இதோட என்ன பண்ணியிருக்காங்க? 710ல் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ரைட். அப்போ நான் அதுக்கு முன்னாடி வாரம் ஹை என்ன? 593. ரைட். இப்போ ரைட்டா? இப்போ கீழே வந்தால் எங்கே வரணும்? இங்கே வரணும். சரியா? கீழே வந்தால் மார்க்கெட்டு இங்கே வரணும். இப்போ அவ்வளோதான். இந்த 4 கோடு தான் போட்டு அழகாக மார்க்கெட் இப்போ எங்கே ஓப்பன் ஆக போகுது இந்த வாரம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதை போய் 1 டேயில் வச்சுக்கோங்க. 1 டேயில் வச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடைக்கும். சொல்ல இது ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் 651. ஓகேவா? இமீடியட்டு சப்போர்ட்டு இது ரெசிஸ்டன்ஸ் வந்து 773. ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இந்த வாரம் இதுக்கான ட்ரேடு பண்ணணும்.
இப்போ இப்போ இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இதுக்கு முந்தின வாரம் எந்த லோ ஹை அப்போ அதுக்கு வரும், அப்போ இதுக்கு வரும். இப்போ கீழே வந்தால் அடுத்தது இது தான், புரியுதா? நல்லா பார்த்தாலே தெரியுதில்ல, இங்கே தான் வரும் 233 அப்படின்னு வரும். இல்லை இங்கே வந்து ஒரு டர்ன் பண்ணலாம் இந்த இடத்துக்கு 380, அப்போ 380 ஒரு கோல். அப்போ அதுக்கும் 380க்கு உடைச்சா அங்கேருந்து ஒரு 70-80 பாயிண்ட் 100 பாயிண்ட் வரும், அதே உடச்சா இங்கே வரும். ஸோ இப்படி வச்சுட்டு பண்ணோம். நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகுது, இந்த 4 கோட்டுக்குள்ளே எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 740க்கு மேலே போனால் எனக்கு 730 தான் ஸ்டாப் லாஸ். 740க்கு மேலே போனால் நான் பை போயிடுவேன் தாராளமாக. அப்போ மார்க்கெட் ஒன்று போய் திரும்பணும், ஒன்று 800 போய் 805 திரும்பலாம், இல்லை இங்கே போகலாம். இதையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போகும். அது இப்போ ஃபெப்பு போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நாளைக்கு எனக்கு மார்க்கெட்டுக்கான செட்டப் இது தான் அப்படின்றத புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இதுதான் வெரி ஈஸி, ரொம்ப 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 ஈஸியான ஒரு மெத்தட் இது, சரியா? இதை வச்சுட்டு நம்ம நல்ல கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னா 100% சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீக் வந்து மேக்ஸிமம் நேற்று க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, என்னோடய கால்குலேஷன் பிரகாரம் 21,710 க்ளோஸ் அப்படின்னு பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ சிம்பிள் லாஜிக்காக சொல்கிறேன், ஆவரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டாக ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு என்ன கேட்டால் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், சரியா? ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். 1.7 21,710 அப்படின்னா, ஸோ இந்த வாரம் வந்து மேக்ஸிமம் ஆகி போனால் 22,080 ஆகவும் 21,710 21,500 வரைக்கும் கீழே போனால் 21,500, மேலே போனால் 21,200 சில்லற சொன்னோம் இல்லையா, அது வரைக்கும் போகலாம். அது கரெக்டான நம்பர் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, இப்போ ஸ்டாப் லாஸ் ஏன் வைக்கணும்? இப்போ ஒரு 150 ரூபாயில் ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிக்குது, நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இடத்துல எடுக்கிறீங்க, 150 ரூபாயிலேருந்து மேலே தான் போகும்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இந்த டாப் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடுது, 160 ரூபா போய்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க 250 ரூபா 200 போகணும், ரிட்டர்ன் ஆகிடுது. அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 150 ரூபாயில் எடுக்குது, ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு 15 பாயிண்ட்னா 750 ரூபா ஸ்டாப் லாஸில் வெளியே வந்துடுறோம். ஒரு வேளை நீங்கள் வரல, கான்ஃபிடெண்ட்டாக இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பை போட்டிருக்கீங்க, இதே வச்சுப்போ எக்ஸாம்பிளாக, கான்ஃபிடெண்ட்டாக இந்த இடத்துல ஒரு பை மேலே தான் போகும்னு சொல்லிட்டு இங்கே தான் போகும்னு சொல்லிட்டு நம்ம பை போடுறோம். ஸ்டாப் லாஸ் வைக்கல. ஸ்டாப் லாஸ் வைக்கலன்னா இந்த 150 ரூபா பொருள் எங்கே வந்துடுது, 70 ரூபாய்க்கு வந்துடுது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வெளியே வந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த ட்ரேட்லேருந்து வெளியே வரலாம், ஒரு மன நிம்மதியோடு இருக்கலாம். 750 ரூபா லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு புட்டு எடுத்துருக்கலாம். ஒரு செல் ஆகுது மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு செல்லை எடுத்து இந்த இடத்துல வெளியே வந்திருக்கலாம். இந்த 50 பாயிண்ட்டை நீங்கள் வந்து புட்டில் கேப்சர் பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன ஆயிருக்கும், 50 பாயிண்ட் 750 ரூபா லாஸ். ஆல்ரெடி எடுத்துருக்கீங்க 150 ரூபா, 750 ரூபா லாஸை புக் பண்ணுறீங்க. திருப்பி அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் அடிக்கிறீங்க. 5 5 25 2500, ஒரு 750 போனால் 1750 ரூபா ப்ராஃபிட் வந்துடுச்சு. இப்போ இங்கிருந்து திருப்பி ஒரு பைக் அடித்தா கூட பை எடுத்துருக்கலாம், பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல 150 ரூபாயில் எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆவரேஜ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, மார்க்கெட்டு எங்கே போட்டோம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் கூட இருந்திருக்கேன், யாரையும் குற்றம் சொல்லணும், எல்லாருமே அப்படி தான். அப்போ 150 ரூபா பொருள் வந்து 60 ரூபாய்க்கு வரும்போது நம்மக்கிட்ட அதுக்கான பைசா இருந்து அதை ஒரு வேலை பண்ணி, ஒரு வேளை இந்த என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கல, அப்படியே இந்த இடத்துல மார்க்கெட் இப்படியே முடிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், 60 ரூபாய்க்கு வந்து, அப்போ எவ்வளோ திரும்ப லாஸ் ஆகிருக்கும்,
ரூ. 150 பொருள் ரூ. 60 வந்துடுது. எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு நீங்களே ஜஸ்ட்டு 90 பாயிண்ட்டு ரூ. 4500 லாஸில் இருப்பீங்க. இது புத்திசாலித்தனமாக? இப்போது நம்மளுக்கு இங்கே ஒரு லக்கு, இங்கே வந்து ரூ. 60 கிடச்சிது, திருப்பி ஒரு 2 லாட் எடுக்கிறோம், ஆவரேஜ் பண்ணுறோம், அப்புறம் இங்கே வந்து முடிக்கிறோம், அது வேறு கதை. அப்போது வரும் ப்ராஃபிட். ஆனால் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா ரூ. 750 லாஸோடு நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். இங்கேருந்து புட்டில் ஒரு 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கலாம். திருப்பி இங்கேருந்து நீங்கள் எடுத்துருக்கலாம், பையை தைரியமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரூ. 200 ப்ரைஸு. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் லாஜிக்கு, ஒரு ரூ. 200 ப்ரைஸு பாதிக்கு பாதியானா அதுதான் லோ ப்ரைஸாக இருக்கணும். அதுக்கும் கீழே போகிறது அதோட விதி, தலை விதி. கீழே போனால் இன்னும் நல்லது தான், லோ ப்ரைஸை போய் பிடிக்குது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் ஓப்பன் ஐ லோ கான்செப்டை பார்க்கணும், ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். டென்ஷன் ஆகக்கூடாது, எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ரொம்ப நிதானமாக ட்ரேட் கிடைக்குதா கிடைக்கலையான்றதை பற்றி யோசிக்காமல் கிடைச்சா எடுக்கிறோம், இல்லைனா இல்லை அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் அடிச்சிங்கன்னா ஈஸியாக டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு பெரிய ட்ரேடராக மாறலாம் மார்க்கெட்டில். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயம் உங்களுக்கு இந்த வீக்லியில் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதுலேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நான் அடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.